தியாகு. ஒரு 7 மாதம் இருக்கும். ஒருத்தர் தெரிஞ்சவர், அவருக்கு எனக்கும் பழக்கமாச்சு. அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்ல முடியாது, ரொம்ப கெட்டவர்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஆள். ஒரு தடவை நானும் அவரும் டூர் போயிருந்தோம். ஸோ அதாவது நானும் அவரும் தனியாக போயிருந்தோம். காரில் தான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு டைம் காரை சடனாக பிரேக் போட்டார். நான் அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. என்ன சார், ஏதாவது பிரச்சனையா, இல்லை ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு எதுவும் சொல்லலை. என்னை பார்த்தாரு. அப்படியே ஒரு ஒரு கொடூரமான ஒரு பார்வை அப்படியே என்னை பார்த்தாரு. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. நான் உடனே அவரை போயிட்டு, என்ன சார், எதாவது பிரச்சனையா, ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன். அவரோட பார்வை இருக்க ரொம்ப கொடூரமாயிட்டே இருந்தது. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. சார் விளையாடாதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உடனே அவர் காரை விட்டு இறங்கினார். காரை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனார். நான் யோசித்தேன், இவருக்கு இந்த இடத்துக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கணும் அப்படின்னு என் மனசில் பட்டுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, உண்மையாகவே அந்த இடத்துக்கும் அவருக்கும் ஒரு 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 பெரிய ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்றது ஒரு விஷயம் அப்போ எனக்கு தெரிய வந்தது. உடனே என்னாச்சு, காரை விட்டு இறங்கி அவர் பக்கத்தில் போயிட்டு நான் நின்னதும் அவர் ஒரு இடத்தையே உத்து பார்த்துட்டு இருந்தார். உத்து பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த இடத்துல ஒரு வேளை அவருக்கு ஏதாவது ஒரு சம்பவம் ஏதாவது நடந்திருக்கணும், அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது இந்த இடத்துல ஒன்று இருந்திருக்கணும், அப்படி இல்லாட்டி ஏதாவது தொலைஞ்சி போயிருக்கிற மாதிரி அப்படி நான் யோசித்தேன். அந்த டைம் தான் அவர் என்னை பார்த்து சொன்னார், இந்த இடத்துல என்னோட மனைவி, குழந்தைங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, அது நான் ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர்கிட்ட கையை பிடிச்சிக்கிட்டேன். கவலைப்படாதீங்க சார், வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் இருக்குது, மனைவி குழந்தைங்கள்ன்றது ஒரு பெரிய விஷயந்தான். இருந்தாலும் நமக்கு அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது வாழ்க்கையில், நம்ம பார்க்க வேண்டியது. இதுக்கு கவலைப்படாதீங்க, இது நடந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு, நீங்கள் மனசு அமைதியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சி திருப்பி காருக்குள்ளே கூப்பிட்டு அவரை அழைச்சிட்டு போனேன். ஸோ இந்த மாதிரி அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை, ஒரு இடத்த போய் பார்த்து அவர் வருத்தப்பட்டு ரியலாக ரொம்ப ஃபீல் பண்ணதை நான் உணர்ந்தேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ உங்களோட வாழ்க்கை தியாகம்.